அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் எதிர்ப்புகள் விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதோட அவர்களால் நன்மை அதிகமாக உண்டாகும். மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பாதையில் செல்லக்கூடியதாக இருக்கும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை குறையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? குறிப்பாக உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குதா? உங்களுக்கு செய்வினை கோளாறு, வசியம், பில்லி, சூனியம் இந்த மாதிரி யாராவது செய்திருப்பாங்க அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் போட்டிகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். மேலிடத்தில் இருந்து முழு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியை முடிப்பதற்கும் கடினமான உழைப்புகளை மேற்கொள்ள நேரிடலாம். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் என்றாலும் வேலை பளு, பொறுப்புகள் அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை அமையறதுல தடைகள் உண்டாகலாம். உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். பெரிய கெடுதல்கள் உண்டாகாது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மன சஞ்சலம் தோன்றினாலும் கூட ஒற்றுமை உங்களுக்கு குறையாது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் ஓரளவு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் வராது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடைகள் எல்லாம் நீங்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களை நீங்கள் ஆலோசித்து காரியங்களை முன்னெடுத்து வைக்கிறது வெற்றி நடைபோடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் கூட புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேலிடத்துக்கும் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். ஆசிரியர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். வாழ்க்கையில் வளம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு இன்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, 3ல் கேது அமர்ந்து காரிய தடைகளை விலக்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவிடுவார். தன விருத்தி உண்டாகும். கல்வி, உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் இல்லற இனிமை உண்டாகும்.
கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குரு ராசியில் அமர்ந்தாலும் அவருடைய பார்வை 5, 7, 9 என இருப்பதால் சுப பலன்கள் அதிகரிக்கும். சில எதிர்பாராத தீமைகள் நடந்தாலும் கூட முடிவில் அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். வேண்டாம் என்று சொன்ன திருமண சம்பந்தம் கூட இப்போ உங்களுக்கு மறுபடியும் வரக்கூடியதாகவும் படிப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சுமை அதிகரிக்கும். அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சக தொழிலாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகலாம். சிலருக்கு தொழில் மாற்றத்தால் குழப்பங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நாம் இந்த காரியத்தை செய்து இப்படி கெட்ட பெயர் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லும்படியான ஒரு நிலைமை உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகான்களை தரிசனம் செய்ய மகத்தான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் மகான்களை தரிசனம் செய்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். இதே போல் புதிய முயற்சிகள் எதையுமே நீங்கள் வார ஆரம்பத்திலேயே தொடங்கி விடுவது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சிகளில் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண முயற்சிகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். வார பிற்பகுதியில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தினருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புகிறவங்களும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் மிகவும் நிம்மதியான காலகட்டமாக மிதுனராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அதே போல் உங்களுக்கு சுக அனுபவங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க. சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க நேரிடலாம். தீயோர் தொடர்புனால வீண் பிரச்சனைகள் எழலாம். புது தொழில் தொடர்பாக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் புது தொழில் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு அரசால ஆதாயம் ஏற்படலாம். அதன் காரணமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சமையல் அறையில் பெண்கள் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லவே அவசியம். குறிப்பிட்டு சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைகளுடைய செயல்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். சிலருக்கு தேவ தூதன்கள் மகான்கள் சந்திப்புகள் கிடைத்து மனதில் அமைதி நிலவக்கூடியதாகவும் பொது சேவை போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லோர் சேர்க்கையாலும் மேலும் பந்தகங்கள் வருகையாலும் சொந்த பந்தங்கள் வருகையாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை இருக்கும், உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு பணியாளர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். உயர் வாகன வசதியும் நற்கல்வியும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பூரண சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும். விருந்தினர்களோடு கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசு ஆதாயங்களால் தொழில் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இந்த நேரத்தில் இருக்கலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு சரியாகலாம். மன மகிழ்ச்சி, பகைகளை வெல்லக்கூடிய திறன் ஆகியவை எல்லாம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பிட்டு சிலருக்கு பிள்ளை பேர் ஏற்படாமல் ரொம்பவே கஷ்டத்துலேயும் வருத்தத்துலேயும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் மாறி இந்த நேரத்தில் நல்லதொரு பலனை காண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.